ஹே காய்ஸ், ஹோண்டாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்தீங்கன்னா CBR 150R அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. CBR 150R யமஹாவோட R15 வெர்ஷன் 4க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க, ப்ரைஸ் என்ன கொடுக்க போகிறாங்க CBR 150Rக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஹோண்டாவோட CBR பிடிக்குமா இல்லாட்டி யமஹாவோட R15 மாடல் பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்தீங்கன்னா CBR 150R அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CBR 150R பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளாக தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கில் முக்கியமான விஷயம் என்ன இப்போ ரீலான்ச்சிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBR 650Rோட டிசைன் பேட்டர்ன்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயம் இந்த பைக்கோட ஏரோ டைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஷார்ப்பான ரொம்பவே ஸ்லீக்கான ஏரோ டைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஒருவேளை நீங்கள் இந்த பைக்கை ஃபார்வர்ட் லீனிங்கில் மட்டும்தான் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பைக் வந்து 100% வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சூப்பர்வான அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஏன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஸ்லீக்கான ஏரோ டைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸும் இருக்கிறதுனால பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1,60,000 இருந்து 1,80,000 தான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த CBR 150R பொறுத்த வரைக்கும் 149.4cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17 ஹார்ஸ் பவரும் 14 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நோ அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச். அதுக்கப்புறம் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 40 to 45 km/லிட்டர் வந்து மைலேஜும், டாப் ஸ்பீடு 140+ வந்து தாராளமாக போகும். பிரேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 276 mm சிங்கிள் டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்லையும் 220 mm சிங்கிள் டிஸ்க் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. 17-inch alloy wheel டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் CBR 650R எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிசைன் பேட்டர்ன் தான் இருக்கும். அண்ட் இந்த பைக்கில் 17-inch alloy wheel டியூப்லெஸ் ரேடியல் டயர் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் ஸ்விங்காமோட மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 140 kg வெயிட், 782 mm சீட்டோட ஹைட், 160 mm பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைமென்ஷன்ஸ் ரொம்பவே வந்து காம்பாக்டாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. 1 liters ஆஃப் ஆயில் கெப்பாசிட்டியும் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த CBR 150Rோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது டெஃபினட்டாக பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற CBR மாடல் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் இருக்கக்கூடிய சேம் CBR 150R தான் இந்தியாவிலையும் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தாய்லாந்து இருக்கக்கூடிய ஒரு 150R நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் டிசைன் தான் இப்போ 2023 அப்டேட்டட் மாடலும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணியிருக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மேஜரான சேஞ்சஸும் ஒரு சில பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த CBR 150R திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு பைக்காக இந்த CBR 150R இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிரான்ஸ்பரண்டான அந்த விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. இப்போது கிளஸ்டருக்கு வரலாம். கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. ரைடிங் மோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அர்பன் அப்படிங்கிற ரைடிங் மோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்க முடியும். மியூசிக்கை நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் இந்த கிளஸ்டர்லேயே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 1,60,000 இருந்தாலும் சரி, 1,80,000 இருந்தாலும் சரி, ப்ரைஸுக்கு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ஃபர்டபுள், இந்த பைக்கோட டிகல்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக், ரெட், அதாவது ரேசிங் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோண்டாவில். ரேசிங் ரெட், பிளாக் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் டோன் கலர்ஸில் வந்து வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் ரெப்சோல் கலர்ஸ், ரெப்சோல் எடிஷன் அப்படிங்கிறதும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த CBR 150Rல லான்ச் பண்ண போகிறாங்க. ஓவராலாக ஹோண்டாவோட CBR 150R என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் 150 செக்மெண்ட் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செக்மெண்ட்லையும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பைக் இந்த CBR 150R. இந்தியாவில் கூடிய சீக்கிரம் மேபி இந்த இயரோட எண்டில் இல்லாட்டி 2024ஓட பிகினிங்லேயே லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த CBR 150R 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்தால் ஓகே நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்